Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்னேஷ். ஸோ நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் இன்றைக்கி 11th லெக்சர் வந்துடும் கிர்ச்சாஃப்ஸ் லா. சரியா, இன்னும் மேக்ஸிமம் ஒரு 4 லெக்சரில் இந்த லெசன் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெசன் ஃபிசிக்ஸில் போயிடலாம். ஓகே, ஸோ இன்னும் 4 லெசன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்துருங்க. ஓகே, அவ்வளோதான், நியர்லி முடிச்சாச்சு. ரொம்ப கிளியராக படிச்சுட்டு வரீங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த லெசனில் ஒரு மார்க் கூட உங்களுக்கு போகாது. ஓகே, ஸோ கைஸ், நேற்று கிளாஸ் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா என்னென்னு பார்த்தோம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம இதோட ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். சரியா, இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சம்ஸ்லாம். ஓகே, உங்கள் என்சிஆர்டிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அந்த 2-3 நீட் அண்ட் ஜேஇ கொஷின்லாம் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஸ்பெஷலாக சொன்னால் ஜேஇ அட்வான்ஸ் கொஷின் எடுத்திருக்கேன். ஓகே, அந்த கொஷின்லாம் பார்ப்போம். உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வரும் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி எதுவும் புதுசாக படிக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி படித்த கான்செப்டில் இன்றைக்கி நியூமெரிக்கல் போட போகிறோம். சரியா, ஸோ டக்குன்னு ஒரு 4-5 நியூமெரிக்கல் போட்டுட்டு இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து குரூப்பிங் ஆஃப் செல்ஸ்னால் என்னென்னலாம் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். சரியா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் எப்பவும் போல் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாேருக்கும் ரிமைண்ட் பண்ணிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புதுசாக வந்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஓகே, என்னோடய புது ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 செகண்ட் எடுக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அந்த 1 செகண்ட் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ என்னோடய ஃபாலோவர்ஸ் தான் என்ன பண்ணுங்கள், எப்பவும் போல் நீங்கள் பண்ணுற மாதிரியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் இந்த சேனலில் உள்ள நாள் கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும்னு நினைக்கணும். சரியா, அதுதான் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்க்கு அர்த்தம். சரியா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் டியூஷன் போக கஷ்டமாக இருக்கோ, யாருக்கெல்லாம் கோச்சிங் போக கஷ்டமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் அதோட புண்ணியெல்லாம் உங்களுக்கு சேரும். சரியா, ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இட் வில் பி குட் ஃபார் யூ. ஓகே கைஸ், நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாவோட கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகே, சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரிவிஷன். ஓகே, என்னென்னா நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் கிர்ச்சாஃப்ஸ் லாவில் முக்கியமாக 2 லா இருக்குது கிர்ச்சாஃப்ஸ் லாவில். ஒன்று கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, இல்லை கேசிஎல்னு சொல்லுவோம், கூலாக இருக்கவங்க. அடுத்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, கேவிஎல். ஓகே, கரண்ட் லாவுக்கு இன்னொரு பேர் என்ன? கரண்ட் லாவுக்கு இன்னொரு பேர் ஜங்ஷன் ரூல். ஓகே, வோல்டேஜ் லாவுக்கு இன்னொரு பேர் லூப் ரூல். ஓகே, ஸோ ஜங்ஷன் ரூலில் பெருசாக எதுவும் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இல்லை. ஒன்றும் இல்லை, கரண்ட் என்டரிங் அ ஜங்ஷன் வில் பி ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். ஓகே, ஜஸ்ட் உங்கள் அல்ஜிப்ரிக் சம் மாதிரி. ஒரு வாட்டர் பைப் இருக்குது, இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது. எவ்வளோ வாட்டர் இந்த பைப்புக்குள்ளே வருதோ அதே அமௌண்ட் வாட்டர் தான் இந்த பைப் விட்டு வெளியே போகும். சரியா, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஜென்ரலாக கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக நல்லா கவனிங்க. சர்க்கியூட்டில் கிவன் சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்ல, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப நம்ம ஜங்ஷன் லாவை அப்ளை பண்ணுவோம். சரியா, அடுத்து செகண்ட் ஒன்று என்னென்னா, செகண்ட் லா வோல்டேஜ் லா ஆர் லூப் லா. ஓகே, லூப் லாவில் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு லூப்பை செலக்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் எல்லா லூப்பும் ஒரே மாதிரி செலக்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, வேறு மாதிரி செலக்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, சில வீடியோலலாம் லூப் லாவில் கண்டிப்பாக எப்போவுமே ஆன்டி கிளாக்கில் தான் பண்ணணும், கண்டிப்பாக எப்போவுமே கிளாக்கில் தான் பண்ணணும் தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, யூ ஆர் ஃப்ரீ இனஃப் டு செலக்ட் வாட் எவர் லூப் யூ வாண்ட். ஓகே, பட் என்ன பிரச்சனைனா அந்த பொட்டென்ஷியலோட வேரியேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அது கூட நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கில் சொல்லி கொடுத்துட்டேன். ரெசிஸ்டரில் என்ன பார்க்கணும், ஒரு ரெசிஸ்டர் எடுத்தோம்னாக்கா ஒன்று ரெசிஸ்டருக்கு கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட்டும் நீங்கள் அசியூம் பண்ண பார்த்தோம் சேம் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பொட்டென்ஷியல் வரும், -V வரும். ஒருவேளை கரண்ட்டும் நீங்கள் அசியூம் பண்ண டைரெக்ஷன் பார்த்தும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா +V வரும். ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் ரெசிஸ்டருக்கு. ஓகே, பேட்ரின்னு எடுத்தோம்னாக்கா பேட்ரியில் எப்போவுமே நம்ம கரண்ட்டோட டைரெக்ஷன் பார்க்கக்கூடாது, பாத்தோட டைரெக்ஷன் பார்க்கணும். நல்லா கவனிங்க, பாத்தோட டைரெக்ஷன். இப்போ நீங்கள் அசியூம் பண்ண பாத் இப்படி போச்சுன்னா என்ன அர்த்தம், ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்னாச்சு, ப்ளஸ் ஹையர் பொட்டென்ஷியல், மைனஸ் லோவர் பொட்டென்ஷியல். ஸோ ஹையர்லேருந்து லோவர் ஜம்ப் ஆச்சுன்னா மைனஸ் ஆகுது, பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகுது, ஸோ மைனஸ் வரும். அதையும் நீங்கள் அசியூம் பண்ண பாத்து இப்படி இருக்குது. எப்படி இருக்குது, இந்த சைடில் இருக்குது, மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது. அப்போ என்ன ஆச்சு, கெயின் ஆகுது, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு, ஸோ கெயின் ஆகுது, ஸோ +V வரும். இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டரில் எப்போ -V வரும், எப்போ +V வரும். அதே மாதிரி
செல்லில் எடுத்தோம்னா எப்போ -v வரும், எப்போ +v வரும், இது 2 தெரிஞ்சுனாக்கா போதும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லாவை ஈஸியாக வந்து போட்டுடலாம். எதுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணுவோம்? கிர்ச்சாஃப்ஸ் லாவை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம வீட் ஸ்டோன் யூஸ் பண்ணக்கூடாது? வீட் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் எப்போனா பேலன்ஸ்டு சர்க்கியூட்டாக இருந்துச்சுன்னா. பேலன்ஸ் சர்க்கியூட் அண்ட் அன்பேலன்ஸ்டாக என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்றும் இல்லை, கரண்ட் வந்து நடுவில் இருக்க ரெசிஸ்டரில் ஃப்ளோவே ஆகாது, அப்போ அதை வந்து பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஓகே, பேலன்ஸ்டாக இல்லாமல் மற்ற சர்க்கியூட்டுக்கெலாம் நம்ம வந்து கிர்ச்சாஃப்ஸ் லாவை டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை தவிர்த்து நம்ம என்னென்ன மெத்தட் பார்த்துருக்கோம், கரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பொட்டென்ஷியல் மெத்தட் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்க ஸ்ட்ரக்சரில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டென்ஷியல் மெத்தடும் காம்ப்ளிகேட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் காம்ப்ளிகேட்டட்லேயும் காம்ப்ளிகேட்டட் வந்துடல. ஸோ இந்த மாதிரி 4-5 ரெசிஸ்டர் வச்சு சீரியஸாக பேரலான்னு வராத அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்ம பொட்டென்ஷியல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ரிவிஷன். ஓகே, நேற்று வரைக்கும் நம்ம இது தான் பார்த்தோம். இன்றைக்கி வந்து லெட்ஸ் டைரக்ட்லி சால்வ் த கொஷின். நேற்றும் ஒரு 2-3 கொஷின் போட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த கொஷின்லாம் போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் எழுதிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு சர்க்கியூட் வரைஞ்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 ohm, 1 ohm, 2 ohm. சரியா? இந்த இடத்துல ஒரு பேட்ரி 6 voltage கொடுக்குது, இது வந்து 9 voltage கொடுக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கொஷின். கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் த கரண்ட் இந்த 1 ohm ரெசிஸ்டர். இந்த 1 ohm ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். 1.13 ஆம்பர், 1.13 ஆம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து Pலேருந்து Q, அதாவது கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, Pலேருந்து Q. செகண்ட் என்னென்னா, இல்லை Qலேருந்து P, கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் வந்து 0.13, அதே மாதிரி கரண்ட்டோட டைரெக்ஷன் ஒன்று Pலேருந்து Q, இல்லை Qலேருந்து P. ஓகே, ஸோ இந்த 4ல் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்கள். இது வந்து IIT மெயின்ஸ் கொஷின். ஓகே, IIT மெயின்ஸில் 2015 கொஷின் இது. சரியா? ஸோ சால்வ் பண்ணுங்கள். 1 2 3 பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் கவுண்ட் டவுன் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஓகே, ஸோ பாஸ் பண்ணி போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நமக்கு என்ன வேணும்? 1 ohm ரெசிஸ்டரில் கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ணலாமா? ஓகே, சின்ஸ் நம்ம இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கோம். கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் அதுதான். செகண்ட் ஸ்டெப்பு லூப்பை டிசைட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எழுதணும். சரி, இவ்வளோ தான், 3 ஸ்டெப்பு தான். ஓகே, ஸோ கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஒரு செல்லேருந்தும் நீங்கள் கரண்ட்டை ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகலாம், இல்லை 2 செல்லேருந்தும் எடுத்துக்கலாம். சரியா? நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரே மாதிரி போட ட்ரை பண்ணுவேன். எப்போயுமே ஒரே மாதிரி. எப்படின்னாக்கா, ஒரே ஒரு செல்லில் மட்டும் நான் கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஓகே, அது கூட எந்த மாதிரி செல்னால், எதுக்கு வந்து ஹையஸ்ட் வோல்டேஜ் இருக்கோ அந்த செல் எடுப்பேன். ஓகே, ஏன்னா இதுக்கு பவர் அதிகமாக. ஸோ நம்ம அசியூம் பண்ண டைரெக்ஷன் 95% கரெக்டாக இருக்கும். சரியா? அதனால தான் நான் வந்து எப்போவுமே ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் இருக்க செல்லேருந்து கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். சரியா? ஸோ இங்கே 9 ஆம்பர்லேருந்து வரேன். அப்போனா இந்த இடத்துல இப்படி கரண்ட் வருது. லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் I1. ஓகே, ஸோ I1 கரெக்டாக இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகுது. இங்கே வந்து I1 கரண்ட் 2ஆக பிரியும். இந்த இடத்துல I2, இந்த இடத்துல I1. ஓகே, இது வந்து வெறும் I. ஓகே, I கரண்ட் இந்த இடத்துல வந்து 2ஆக பிரியுது. ஒன்று I2 அண்ட் இங்கே I1. நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன், டோன்ட் வரி. ஓகே, ஸோ இந்த I2 கரண்ட் அப்படியே இந்த இது உள்ள ஃப்ளோ ஆகி வருது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அகெயின் I1 மீட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல I2 மீட் ஆச்சு. இந்த இடத்துல அப்போ என்னாச்சு? I1 + I2 விச் இஸ் நத்திங் பட் I. ஸோ அகெயின் உங்களுக்கு பேக் I கரண்ட் வந்துடுச்சு. சரியா? ஸோ I கரண்ட் எடுத்துகிட்டு போனீங்க, சர்க்கியூட் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டு அகெயின் உங்களுக்கு திரும்பி I கரண்ட் வந்துடுச்சு. ஸோ வந்து கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஓகே, செகண்ட் வந்து கன்சிடரிங் த லூப். இப்போ எத்தனை அன்னோன் இருந்துச்சு என்கிட்ட? I தெரியாது, I1 தெரியாது, ஓகே, I2வும் தெரியாது. 3 அன்னோன் இருக்குது எனக்கு. ஓகே, பட் எனக்கு கொஷின் என்ன கேட்டாங்க, ஃபைண்ட் த கரண்ட் இன் திஸ் ரெசிஸ்டர். அப்போ எனக்கு என்ன வேணும்? I1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும் எனக்கு. ஓகே, 3மே கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, I1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷனை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு I1 கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு கரண்ட்டை வரைஞ்சி காமிக்கிறேங்க. ஓகே, see here, let us name it A, B, C and D. ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி கரண்ட் இங்கேருந்து நான் பிரிச்சுருக்கேன். இங்கே I கரண்ட் வருது, இந்த ரெசிஸ்டரில் I கரண்ட் போகும். I வந்து இங்கே I2 அண்ட் I1 பிரியுது. ஓகே, இங்கே ஃபுல்லாக I2 ஃப்ளோ ஆகி வருது, இந்த பக்கம் I1 வருது, I2 I1 அகெயின் சேர்ந்து போயிட்டு
ஐயாக கம்பைன் ஆகிடும், ஐ கரண்ட் திருப்பி பேக் வருது. சரியா? ஸோ இவ்வளோ தான். ஸோ அசியூம் பண்ண லூப் இங்கே இந்த 2 லூப் அசியூம் பண்ணுறேன் கிளாக் வைஸ். ஓகே, ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ லெட் அஸ் அசியூம் லூப் 1, இந்த லூப் பாருங்கள். ஓகே, இந்த லூப்லேருந்து பார்ப்போம் எப்படி போகுது நம்ம டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம். சரியா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? செல்லேருந்து ஆரம்பிப்பேன் எப்போவுமே நான். எங்கேருந்து வந்து ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நான் செல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல செல்லில் பாத் எப்படி இருக்குது, பாத் இப்படி இருக்கா, இப்படி தானே போயிட்டுருக்கோம். பாத் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுது. அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ்னால் ட்ராப்பா இல்லை கெயினா? ஹையர்லேருந்து லோவருக்கு போயிடுச்சு, ஸோ ட்ராப். அப்போ மைனஸ் வி போட்டுக்கணும், மைனஸ் வி, பொட்டென்ஷியல் மைனஸ் வி. ஓகே, ஸோ இப்படி வருமா? ஸோ இந்த செல்லோட வேலை முடிஞ்சு. அடுத்து என்ன இருக்குது, இந்த ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரில் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, கரண்ட்டோட டைரெக்ஷன் கீழே, நீங்கள் அசியூம் பண்ண பாத்தோட டைரெக்ஷன் கீழே, கரண்ட் அண்ட் பாத் சேம் டைரெக்ஷனில் இருக்குது, அப்போ நெகட்டிவ் வரும். ஓகே, கரண்ட் அண்ட் பாத் சேம் டைரெக்ஷனில் இருக்குது, அப்போ நெகட்டிவ். ஓகே, அப்போ மைனஸ் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 1 இன்ட்டு எவ்வளோ கரண்ட்டுனா I1. ஓகே, இதை நீங்கள் ட்ரிக்லையும் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். கரண்ட் இப்படி போகுது, ஹையர் பொட்டென்ஷியல்லேருந்து லோவர் பொட்டென்ஷியல், ரெசிஸ்டரை தாண்டி போச்சுன்னா கரண்ட்டோட வேல்யூ கம்மியாகிடும். ஹையர் பொட்டென்ஷியல் லோவர் பொட்டென்ஷியல், நீங்கள் அசியூம் பண்ணுற பார்த்தும் கரண்ட்டோட டைரெக்ஷன். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் போடுறோம். ஓகே, ஐதர் வே யூ கேன் ரிமெம்பர் இன் ஐதர் வே. ஓகே, ஸோ ரெசிஸ்டர் புரிஞ்சா, ஆப்போசிட் டைரெக்ஷன் டூ பாத், அதனால் வந்து சேம் டைரெக்ஷன் டூ பாத், அதனால் வந்து நான் இந்த இடத்துல -1 இன்ட்டு I1 போட்டேன். இது ஓவர், மீதி என்ன இருக்குது, இப்படியே சுற்றி வந்தால் மீதி அடுத்து இந்த ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரில் பாருங்கள் கரண்ட் வந்து எப்படி வருது, இப்படி வருது. ஓகே, அண்டு நீங்கள் அசியூம் பண்ண பாத் வந்து இப்படி. ஸோ கரண்ட்டும் பார்த்தோம் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு, என்ன சொன்னால் பாசிட்டிவ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ப்ளஸ் 3 இன்ட்டு எவ்வளோ கரண்ட் வருது, I2. ஸோ 3 இன்ட்டு I2. ஓகே, ஏன் 3 இன்ட்டு I2 பண்ணுறோம், V = IR ஃபார்முலாவில் வர்றதில்ல. ஸோ நமக்கு பொட்டென்ஷியல் மட்டும்தான் தேவை, ஸோ அதனால தான் 3 இன்ட்டு I2 பண்ணுறோம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் = 0ன்னு வரணும். ஓகே, ஸோ இப்போ இதை பொறுமையாக சால்வ் பண்ணோம்னா I1 ஓகே ப்ளஸ் -I1 + 3I2 = 6ன்னு வருது. இது வந்து லெட் அஸ் அஸ்யூம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, செகண்ட் வந்து இந்த பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் வந்துருங்க. ஓகே, செகண்ட் லூப் கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் லூப்பு போட்டு பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எடுத்திருக்கேன். ஓகே, அகைன் நான் எப்பவும் போல் செல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, செல்லில் என்ன டைரெக்ஷனில் பாத் போகுது, ஃப்ரம் அப் டு டவுன். ஓகே, இப்படி தானே வருது. ஸோ மேலேருந்து கீழே வருது. மேலே என்ன இருக்குது, பாசிட்டிவ், கீழே என்ன இருக்குது, நெகட்டிவ். ப்ளஸ்லேருந்து மைனஸ் வந்துச்சுன்னா அகெயின் ட்ராப். ஸோ -9 போட்டாச்சு. ஓகே, ஸோ இதோட வேலை முடிஞ்சு. அப்புறம் இப்படியே ட்ராவல் பண்ணி வரேன், இந்த ரெசிஸ்டர் வருது. இந்த ரெசிஸ்டரில் கரண்ட் எப்படி வருது, இங்கேருந்து ஜாயின் ஆகி கரண்ட் இந்த டைரெக்ஷன். அப்புறம் நீங்கள் அசியூம் பண்ண பாத் வந்து இந்த டைரெக்ஷன். ஸோ கரண்ட்டும் பார்த்தோம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ப்ளஸ் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 3 இன்ட்டு கரண்ட் எவ்வளோ வருது, I. ஓகே, 3 இன்ட்டு I. இந்த இடத்துல I கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ 3 இன்ட்டு I. ஓகே, முடிஞ்சா. அப்புறம் இது பாருங்கள், இந்த இடத்துல வந்து அகெயின் நம்ம பாத் வந்து மேலே போகுது அண்டு கரண்ட் வந்து கீழே வருது. ஸோ ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ் I1, வெறும் I1, ஏன்னா 1 இன்ட்டு I1 வரும். ஸோ வெறும் I1 மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் அகெயின் இந்த ரெசிஸ்டர் வந்து நம்ம அசியூம் பண்ண பாத் இந்த பக்கம், கரண்ட் இந்த பக்கம், ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்கா. ஸோ ப்ளஸ் ரெசிஸ்டரோட வேல்யூ 2, எவ்வளோ கரண்ட் வருது, I1, I. ஸோ 2 இன்ட்டு I. ஸோ இதை பொறுமையாக சால்வ் பண்ணோம்னாக்கா என்ன வருதுன்னா 5I + I1 = 9. ஓகே, ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, I1 + I2வில் இருக்குது. ஓகே, I1 + I2வில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம I1 + I2 ஃபார்மெட்டில் மாட்டிக்கலாம். ஸோ 5I என்ன பண்ணிக்கலாம், 5I1 + I2ன்னு போட்டுக்கலாமா. ஸோ அதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5I1 + 5I2 + I1 = 9. ஓகே, ஸோ இதை அகெயின் நான் சால்வ் பண்ணால் 6I1 + 5I2 = 9. ஓகே, ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கொஷின் வந்து எல்லா ரெசிஸ்டரையும் கரண்ட் கேட்கல. ஓகே, நமக்கு ஜஸ்ட் இந்த ரெசிஸ்டரில் மட்டும் கரண்ட் கேட்டிருக்காங்க. இந்த ரெசிஸ்டரில் என்ன வேல்யூ வேணும் நமக்கு, எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இந்த கான்செப்ட் புரியுதுல்ல. இந்த இடத்துல I கரண்ட் வருது. அப்போ இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா I கரண்ட் போகும். ஓகே, இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா I2 அண்ட் I1. அதில் இந்த ரெசிஸ்டரில் வந்து I1 கரண்ட் போகுது. இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா I2. ஓகே, I2 கரண்ட் போகுது. இங்கே எவ்வளோ போகுதுன்னா அகெயின் I1 + I2, அதாவது I கரண்ட் போகுது. ஓகே, ஸோ ஜஸ்ட் I1, I2, I3 கண்டுபிடிச்சோம்னா எந்தெந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். எனக்கு என்ன பண்ணால் I1 கேன்சல் ஆகும்னு பார்க்குறேன். ஐ மீன் எனக்கு I1ஓட வேல்யூ தான் வேணும்ல. ஸோ I2வை நான் கேன்சல் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபுல்லாத்தையும் இன்ட்டு 5 பண்ணுறேன், இது ஃபுல்லாக இன்ட்டு 3 பண்ணுறேன். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது, எனக்கு I2வும் கேன்சல் ஆகிடும். ஓகே, கேன்சல் ஆகிட்டு -23 I1 = 3ன்னு வருது. I1 = -3/23 வருது. ஓகே, விச் இஸ் நத்திங் பட் -0.13 ஆம்பர். ஓகே, அப்போ I1 வந்து மைனஸ் வருது, அது கவனிக்கணும். ஓகே, நம்ம I1 எங்கே இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்கா. ஓகே, இந்த டைரெக்ஷன் நம்ம அசியூம் பண்ணோம். I1 வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த டைரெக்ஷனில் அசியூம் பண்ணோம், பட் மைனஸில் வருது. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் அசியூம் பண்ண டைரெக்ஷன் தப்பு, ஜஸ்ட் இதை வந்து வரையும் போது மாற்றி வரைஞ்சிருங்க, அவ்வளோதான். அப்போ I1 கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகே, முடிஞ்சு. ஸோ ஆன்சர் என்ன, நமக்கு I1 வந்து Qலேருந்து P போகுது, Qலேருந்து P இங்கே இருக்குது 0.13 Q to P. ஓகே, புரிஞ்சா? கொஷின் ஈஸியில் அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் மெயின்ஸ் கொஷின். இது ஆக்சுவலாக இந்த கொஷினை வந்து நிறைய பேர் கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க அந்த டைமில். ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா எல்லாமே ஈஸி தான். ஓகே, இன்னொரு கொஷின் நீங்கள் போடுங்க. IIT JEE 2017 மெயின்ஸ், ரொம்ப நாளில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கேட்ட கொஷின் தான். ஓகே, இங்கே ஒரு பேட்ரி. ஓகே, எல்லாமே 2 வோல்ட்டு, 1 ஓம் ரெசிஸ்டர், 1 ஓம் ரெசிஸ்டர், 1 ஓம் ரெசிஸ்டர், 3 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஃபைன் கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டர். ஒரு ரெசிஸ்டர்லேயும் எவ்வளோ கரண்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 0.25, 0.5, 0 அண்ட் 0.75. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம், எல்லா ரெசிஸ்டர்லையும் ஈக்குவல் கரண்ட் போகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது கிர்ச்சாஃப் லாலையும் போடலாம், இல்லை மற்ற மெத்தட்லேயும் போடலாம். பொட்டன்ஷியல் மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் வரும். பட் ஆனால் நீங்கள் கிர்ச்சாஃப் லாலையே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எப்போல்லாம் நிறைய செல் பார்க்குறீங்களோ பெட்டர் கோ வித் கிர்ச்சாஃப் லா. கன்ஃபியூஸே ஆகாதீங்க. 2-3 செல்லுக்கு மேலே உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா பெட்டர் யூ கோ வித் கிர்ச்சாஃப் லா. சரியா? ஸோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். ஓகே, நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஓ மை காட், சாரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல எல்லாமே ஈக்குவலாக இருக்கனால எந்த இடத்துல வேணால் நான் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ஒன். சரி, நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். I கரண்ட் இங்கேருந்து வருதா. ஓகே, I எப்படி பிரியும், I2 அண்ட் I1 பிரியுது. ஓகே, இந்த I2 அகைன் இந்த சர்க்யூட்டில் போகுது, இந்த I2 அகைன் என்ன ஆகும், பிரிய போகுது. எப்படி, I3 அண்ட் I4 பிரிய போகுது. ஓகே, அகைன் இங்கேருந்து இந்த I4 வருது. ஓகே, இந்த இடத்துல திருப்பி I3 வருது. I4ம் I3யும் கம்பைன் பண்ணி என்ன ஆகும், அகைன் நமக்கு I4ம் I3யும் கம்பைன் ஆகி I2 கொடுத்துரும். ஓகே, ஸோ இங்கே I2 வருது, இந்த இடத்துல அகைன் I1 வருது, I1ம் I2வும் கம்பைன் ஆகி அகைன் I கொடுத்துரும். ஸோ I கரண்ட்டு திருப்பி பேக் வந்துடுச்சு. ஓகே, கரண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் புரிஞ்சா, இங்கே I எடுத்தேன், ஃபஸ்ட்டு I1 அண்ட் I2 பிரியுது, இங்கே I2 போகுது, I2 வந்து அகைன் I4 I3 பிரியுது, இங்கே I4 திருப்பி வருது, இந்த இடத்துல அகைன் I3 வருது, I4ம் I3யும் சேர்ந்து அகைன் I2 கொடுக்குது, இங்கே I1 அண்ட் I2 அகைன் சேர்ந்து I கொடுக்குது. அந்த I கரண்ட் பேக் டு த செல் வந்துடுச்சு. கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர். அடுத்து என்ன பண்ணணும், லூப் எடுக்கணும். ஸோ 1 2 3 மொத்தம் 3 லூப் இருக்குது. ஓகே, ஸோ லூப் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா. ஓகே, லூப் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். லூப் 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. லூப் 1 இங்கே இருக்குது. லூப் 1 இங்கேருந்து ஆரம்பிப்போம், செல்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ நம்ம டைரெக்ஷன் எப்படி இருக்குது, இந்த டைரெக்ஷன். ஓகே, பாத் வந்து இந்த டைரெக்ஷன் எப்படி மூவ் ஆகுது, ப்ளஸ்லேருந்து மைனஸ். இந்த செல்லுக்கு பார்த்தோம்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுது. அப்போ என்ன ஆச்சு, நமக்கு ட்ராப் ஆகுது. ஓகே, ட்ராப் ஆச்சுன்னா மைனஸ் வரும். ஸோ -2 வோல்ட். ஓகே, அகெயின் வந்து இந்த ரெசிஸ்டர் பாருங்கள், இப்படி வரும்ல, இந்த ரெசிஸ்டர் பாருங்கள், கரண்ட்டும் இந்த டைரெக்ஷன், நீங்கள் அசியூம் பண்ண டைரெக்ஷனும் இந்த டைரெக்ஷன். ஓகே, அப்போ ரெண்டும் சேமில் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டரில் மைனஸ் வரும். ஸோ மைனஸ் ரெசிஸ்டரோட வேல்யூ 1 இன்ட்டு எவ்வளோ கரண்ட் வந்து I3, 1 இன்ட்டு I3. அப்புறம் இங்கே வரும், இந்த பேட்ரி பார்க்குறோம், இங்கே வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் போகுது. நம்ம பார்த்து வந்து இப்படி போகுதுல்ல, ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ் போகுது, அதனால் +2 வோல்ட். அவ்வளோதான்.
ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. I3 ஈக்குவல் டு 0. ஓகே, I3 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் வருது? 0 கரண்ட் வருது. ஓகே, ஸோ இதுலேயே உங்கள் கொஷினோட ஆன்சரும் முடிஞ்சிச்சு. ஓகே, இதுலேயும் 0, இதுலேயும் 0, இதுலேயும் 0. ஓகே, பட் ஸ்டில் நம்ம லூப் 2-1 லூப் 3 எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரியா, லூப் 2 பாருங்கள். நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, ப்ளஸ்லேருந்து மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போகுது. ஓகே, என் பாத் இப்படி இருக்குல்ல. ஸோ வந்து இந்த செல் பார்த்தோன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ் டைரெக்ஷனில் என் பாத் போகுது. அப்போ என்னாச்சு, மைனஸ்லேருந்து ப்ளஸ்னால் கெயின் ஆகுது. ஸோ ப்ளஸ் 2 வோல்ட். இப்போ பாருங்கள், இது வந்து இங்கே இப்படி போகுது. இந்த ரெசிஸ்டர் கூட கம்பேர் பண்ணோம்னா ரெசிஸ்டரில் கரண்ட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஓகே, நீங்கள் அஸ்யூம் பண்ண டைரெக்ஷன் மேலே போகுது. ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கா. ஸோ ஆப்போசிட்டில் இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் ப்ளஸ் போட்டால் போதும். ஸோ ப்ளஸ் 1 இன்ட்டு எவ்வளோ கரண்ட் வருது? I3. ஸோ 1 இன்ட்டு I3. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? இந்த செல் இங்கே வந்து பாருங்கள், பாத் வந்து இப்படி போகுது. ப்ளஸ்லேருந்து மைனஸ், அதாவது குறையுது, ட்ராப் ஆகுது. ஸோ மைனஸ் 2 வோல்ட். ஓகே, அப்புறம் மீதி ஒரே ஒரு ரெசிஸ்டர் இது. ஓகே, கரண்ட் இந்த டைரெக்ஷனில், பாத்தும் இந்த டைரெக்ஷனில். ஸோ மைனஸ் I1 மட்டும் வரும். ஓகே, ரெசிஸ்டரோட வேல்யூ 1. எவ்வளோ கரண்ட் வருது? I1. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா அகெயின் இந்த 2வும் கேன்சல். I3 ஈக்குவல் டு I1 வருது. ஓகே, I3 ஈக்குவல் டு I1 வருது, விச் இஸ் நத்திங் பட் வாட்? 0. I3 0னா I1 0. ஓகே, அடுத்து தேர்ட் லூப் பாருங்கள். தேர்ட் லூப் அதே மாதிரி லூப் 3 பார்க்குறோம். இதை நீங்களே சால்வ் பண்ணுறீங்களா? சால்வ் பண்ணிங்கன்னா +2 I1 -2 +1 வரும். ஸோ இதை அகெயின் சால்வ் பண்ணோம்னா I ஈக்குவல் டு -I1 வருது, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, I ஈக்குவல் டு -I1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. முடிஞ்சிச்சு. ஓகே, கொஷன் இஸ் சால்வ்ட். நம்ம மூணுத்துக்குமே கண்டுபிடிச்சோம். ஆன்சர் என்ன வந்துச்சு? 0 ஆம்பர். ஓகே, புரிஞ்சா? கிளியர்? சூப்பர். அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ ட்ரா திஸ் கொஷின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். பாருங்கள், NCERTயில் எடுத்தது. இந்த கரண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு வரையாதீங்க. ஜஸ்ட்டு ரெசிஸ்டர் மட்டும் பாருங்கள். இந்த இது வரைங்க, கரண்ட்டெல்லாம் வரையாதீங்க. ஓகே ஓகே, இங்கேயே கொஷினே இருக்கா? சூப்பர். ஸோ கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் த கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டர். கண்டிப்பாக இந்த கொஷின் நீங்களே தான் சால்வ் பண்ணணும். பார்க்க கஷ்டமாக இருக்குது, பட் ரொம்ப ஈஸி தான் சால்வ் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே 4 ohm, இங்கே 4 ohm, இங்கே 1 ohm, 2 ohm. ஓகே, பேட்ரி 10 volt பேட்ரி, 5 volt பேட்ரி. ஓகே, ஸோ சால்வ் பண்ணுங்கள். 5 minutes டைம் தரேன். பொறுமையாக சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ வரலன்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 4 3 2 1. சால்வ் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஹியர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் நான்? என்னோடய மெத்தட் என்னென்னா, நீங்கள் ஆக்சுவலாக எங்கேருந்து வேணால் கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சரும் என் ஆன்சரும் வேறு வேறையாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, பட் நீங்கள் அஸ்யூம் பண்ண அந்த I1 I2 I3 இருக்குது பார்த்தியா, அதுவும் என்னோடய ஆன்சரும் வேறு வேறு இருக்கும். பட் ஃபைனலாக இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் வருமோ அந்த கரண்ட் கரெக்டாக வந்து ஆகணும். ஓகே, நீங்களும் நானும் அப்ரோச் பண்ணுற மெத்தட் வேறு வேறையாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து கரண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, நான் வந்து இங்கேருந்து கரண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஓகே, சில பேர் ரெண்டுத்துலேருந்து கரண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த I1 I2 I3 வேல்யூ வந்து காமனாக இருக்காது. பட் ரெசிஸ்டரில் எவ்வளோ வேல்யூ போகணுமோ கரண்ட்டு, அது வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி த சேம். ரெண்டு பேரோட பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் டெஸ்டினேஷன் ரெண்டு பேருக்கும் ஒன்றா தான் இருக்கணும். சரி? ஸோ நான் எப்பவும் போல் பார்த்த உடனே என்ன பண்ணுவேன், பெரிய பேட்டரின்னு பார்ப்பேன். இங்கே பெரிய பேட்டரி இது தான். ஓகே, நான் இங்கேருந்து கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இங்கே என் கரண்ட் வந்து I போகுது. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் I கரண்ட் போகுது. ஓகே, இந்த கொஷனில் சும்மா ஒரு சின்ன சேஞ்சு, நிறைய I2 I3 I4 எடுக்காமல் மினிமம் வேரியபிள் வச்சு நான் சால்வ் பண்ண போகிறேன். எப்படின்னு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஓகே, பெட்டர் நான் உங்களுக்கு இதில் காமிச்சா புரியும், அதனால தான். சரியா? ஸோ பாருங்கள், இந்த இடத்துல I வந்துடுச்சு. ஓகே, I வந்து இங்கே ஸ்ப்ளிட் ஆகும். I1 அண்ட் I2 பிரியுதா? I1 அண்ட் I2 பிரியுது. நான் எப்படி எழுதிட்டேன்னா, ஐயை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் I2 எடுக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன், I - I1 எழுதிட்டேன். போடலாம், இல்லை கரெக்டு தானே? I - I1 ப்ளஸ் I1 வந்தால் என்ன வருது? I1 கிடைக்குது. கிர்ச்சாஃப்ஸ்லாம் அப்படி ஆகுது. அதே மாதிரி I - I1 பண்ண கரண்ட்டு தான் இந்த இடத்துல போகணும். I - I1. ஓகே, எவ்ரி திங் இஸ் சேம். ஸோ ஐயை நான் ஜஸ்ட் பிரித்து என்ன பண்ணிட்டேன், I - I1 போட்டேன்.
ஓகே, இந்த இடத்துல ஃபுல்லாக ஐ ட்ராவல் ஆகுது, I1 ட்ராவல் ஆகுது. I1 வந்து இந்த இடத்துல அப்படியே போய்கிட்டு இருக்கு. சரி, இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இங்கே அகைன் I-I1 அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகே, I-I1 ட்ராவல் ஆகுது. இந்த I-I1 இங்கே வந்து என்ன ஆகுது, அகெயின் ஸ்ப்ளிட் ஆக போகுது. I-I1 இங்கே வந்து அகெயின் ஸ்ப்ளிட் ஆக போகுது. இதை வந்து I2ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல போகிறத I-I1 I2ன்னு வச்சுக்கிறேன். புரியுதா? இந்த இடத்துல I-I1 வந்துச்சு. ஓகே, இதில் அகெயின் I2வை நான் பிரிச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல I-I1ல் அகெயின் I2 மைனஸ் ஆகிடும். ஓகே, அப்போ மீதி இருக்க கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆச்சு, இந்த I2 அப்படியே ட்ராவல் ஆகுது, ஃபுல்லாக ட்ராவல் ஆகி இந்த பக்கம் வந்துடுச்சு. இங்கேருந்து I1 வந்துச்சு, இங்கேருந்து I2 வந்துச்சு. அப்போ இங்கே எவ்வளோ வரும், I1 + I2 இங்கே வரும். ஓகே, I1 + I2 இங்கே வருது. சி, அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வருது, இங்கே I-I1 - I2 வருது, இங்கே I1 + I2 வருது. அப்போ இங்கே எவ்வளோ கரண்ட் போகும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா I கரண்ட் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஜங்ஷனில் நம்மளோட லா வந்து வேலிட் ஆகுது. ஓகே, இங்கே I வரணும்னா இதையும் ஆட் பண்ணோம்னாக்கா கேன்சல் அவுட் ஆகிட்டு ஜஸ்ட் I மட்டும் ரிமைனிங்காக இருக்குது. கரெக்ட், ஃபர்ஸ்ட் லா ப்ரூவ்ட். ஓகே, நீங்கள் I1 I2 I3 வச்சும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபைனலாக ஈக்குவேஷன் நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, புரிஞ்சா? கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரில் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணோம், அடுத்து லூப் அசியூம் பண்ணணும். ஓகே, லெட் அஸ் அசியூம் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் லூப். ஓகே, இது லூப் 1, இது லூப் 2, இது வந்து லூப் 3. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எழுதலை, ஸோ நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. இது செகண்ட் லூப்பு, இது தேர்ட் லூப். ஓகே, ஸோ லூப் 1 எடுத்துட்டேன் நான், இந்த லூப் 1 எடுத்துட்டேன். சரியா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் அதே மாதிரி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்ற போகிறேன். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ் பேட்ரி. ஓகே, ஸோ கிளாக் வைஸை சுற்றும் போது என்ன ஆகுது, என் பாத் வந்து ஃப்ரம் லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட் போகுது. ரைட் டு லெஃப்ட் போகுது. ஸோ பேட்ரி எப்படி இருக்குது, பேட்டரியில் எப்படி ட்ராவல் பண்ணுறோம், மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகிறோம். அப்போ என்ன ஆச்சு, நம்ம கெயின் பண்ணுறோம். மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸு போனால் கெயின். ஸோ ப்ளஸ் 10 வோல்ட் எழுதிட்டேன். ஓகே, பேட்டரியோட வேலை முடிஞ்சா. அப்புறம் இங்கே பாருங்கள், என் பாத் வந்து இப்படி இருக்குது, கரண்ட் வந்து இப்படி இருக்குது. ஸோ பாத்தும் கரண்ட்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. பாத்தும் கரண்ட்டும் ஒரே டைரெக்ஷன்னா மைனஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ் 4 ஓம் ரெசிஸ்டர் எவ்வளோ கரண்ட் போகுது, I1. ஸோ 4 × I1. ஓகே, கிளியர்? அடுத்து இந்த ரெசிஸ்டர் ஓவர், இது ஓவர். அடுத்து இந்த ரெசிஸ்டர் பார்க்கணும். நான் அப்படியே சுற்றிக்கிட்டு இப்போ கீழே வந்துட்டேன். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் என் பாத் இருக்குது. கரண்ட் எப்படி போகுது, கரண்ட்டும் டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஓகே, எவ்வளோ கரண்ட் போகுது, I2 + I1. ஸோ 2 × I1 + அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா ரெண்டும் சேம் டைரெக்ஷன். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி, நீங்கள் அசியூம் பண்ண டைரெக்ஷனும் இப்படி. ஸோ அதனால் ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கனால 1 × I போடணும். ஸோ 1 × I. ஓகே, 1 × I. இந்த இடத்துல I1 வராது, I வரும். சரியா? அதை மாற்றிக்கோங்க, கவனிங்க நல்லா. இந்த இடத்துல வந்து I1 வராது, வெறும் I மட்டும் வரும். சரியா? அதை மட்டும் மாற்றிக்கோங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னாக்கா I + 6I1 + 2I2 = 10. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் வந்து செகண்ட் லூப் பார்க்கணும், இந்த லூப்பு. ஓகே, செகண்ட் லூப் பார்ப்போமா, சியர். அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், நான் இப்படி ஒரு டைரெக்ஷனாக அசியூம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ என் டைரெக்ஷன் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. என் பாத் இப்படி இருக்குது. ஸோ ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு -10 வந்துடும். ஓகே, அப்புறம் இந்த ரெசிஸ்டர் பார்க்கணும். இப்படி இருக்குது என் டைரெக்ஷனு. பட் ஆனால் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, இப்படி ஆப்போசிட் சைடில். ஸோ அதனால் +1 × எவ்வளோ கரண்ட் போகுது, I. 1 × I. ஓகே, அடுத்து இது பார்த்தோம்னா என்னோடய கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி, பாத்தோட டைரெக்ஷன் இப்படி. ஸோ கீழே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 2 × I - I1 - I2 வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கிளியராக போட்டிருக்கேன் பாருங்கள். லூப் 2ல் பாருங்கள், ஃபஸ்ட்டு -10, அப்புறம் +I, அப்புறம் 2 × I1 - I1 - I2. அடுத்து மீதி இருக்க இந்த 4 ஓம் ரெசிஸ்டர்லையும் பார்க்குறோம். ஓகே, இப்படி பார்த்துருக்கு. ஓகே, இந்த 4 ஓம் ரெசிஸ்டர் பார்த்து இப்படி, கரண்ட் வந்து கீழே. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ ப்ளஸ். ஓகே, ஸோ +I - I1. ஓகே, புரிஞ்சா? ஸோ இதை பொறுமையாக சால்வ் பண்ணோம்னா 7I - 6I1 - 2I2 = 10. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, அதே மாதிரி தேர்ட் லூப்புக்கும் பார்த்துருங்க. ஓகே, ஏன் தேர்ட் லூப்புக்கு பார்க்குறோம், பிகாஸ் இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும். I1 I2 I3 எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நமக்கு எத்தனை அன்னோன் இருக்குது, ஒன்று I தெரியாது, இன்னொன்று I1 தெரியாது, இன்னொன்று I2 தெரியாது. ஓகே, 3 அன்னோன் இருக்குன்னா அப்போ ஆப்வியஸாக 3 லூப் வேணும், அதாவது 3 ஈக்குவேஷன் வேணும். ஸோ அதனால் தேர்ட் லூப்பும் கன்சிடர் பண்ணுறோம்.
ஓகே, தேர்ட் லூப்பை நீங்களே கொஞ்சம் அந்த மாதிரி டிக்டேட் பண்ணி போட்டிங்கன்னா -5 -2 × I - I1 - I2 + 2 × I1 + I2 வரும். ஓகே, ஸோ நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி, அசியூம் பண்ண டைரெக்ஷன் இப்படி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி பார்த்தோம்னா ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகுது. ஸோ அதனால தான் -5ன்னு போட்டேன் நான். சரியா, அடுத்து இந்த பேட்டரி முடிஞ்சு டைரெக்ஷன் இப்படியே வருது. ஓகே, இந்த ரெசிஸ்டர் பார்த்தோம்னா நம்ம பார்த்து மேலே இருக்குது, ரெசிஸ்டரில் கரண்ட்டும் மேலே இருக்குது. அதனால தான் -2 × இந்த ஃபுல் கரண்ட்டோட வேல்யூ I - I1 - I2. ஓகே, அப்புறம் இந்த கரண்ட் பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டர் பார்த்தோம்னா டைரெக்ஷன் மேலே, கரண்ட்டு கீழே. ஸோ +2 × I1 + I2 வரும். ஓகே, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, லூப் 3யும் முடிஞ்சு. ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா 4I + 4I2 - 2I = 5ன்னு வரும். சரியா, மொத்தம் 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஈக்குவேஷன் 1ம் 2ம் எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனும் ஓகே ஈக்குவேஷன் 2வையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணாக்க என்ன வருது, டைரெக்டாக இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஓகே, கேன்சல் ஆகிட்டு 8I = 20ன்னு வருது. ஸோ I = 20/8 which is nothing but 2.5 ஆம்பர். ஓகே, I கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஐயை யூஸ் பண்ணி I1 and I2 கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐயோட வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது, 6I + 2I2. ஓகே, ப்ளஸ் இந்த ஐயோட வேல்யூ 2.5 2.5 அப்படி போச்சுன்னா -10 கூட 7.5. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஓகே, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இதில் அகைன் நான் ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2.5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 2.5 5 ஆகிடும். ஸோ அந்த 5 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ +10 4I + 4I2. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து I1 இல்லை I2 ஏதாச்சும் ஒரு வேல்யூ வேணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஈக்குவேஷனை × 2 பண்ணிட்டேன். ஓகே, × 2 பண்ணிவிட்டு நான் இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன். அப்படி பண்ணாக்கா 8I1 + 0 = 5ன்னு வரும். ஓகே, therefore I1 = 5/8 which is nothing but 0.625. ஓகே, ஸோ ஐயோட வேல்யூ இருக்குது, I1ஓட வேல்யூ இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I2ஓட வேல்யூவும் கிடச்சிரும். ஓகே, நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணாக்கா எனக்கு என்ன கிடச்சிச்சுனாக்கா I2 = 1.875 ஆம்பர் வருது. ஓகே, ஸோ I1ஓட வேல்யூ இருக்குது, ஐயோட வேல்யூ இருக்குது, I2ஓட வேல்யூ இருக்குது. இந்த 3 வேல்யூவும் வச்சு நான் பண்ணேன். இப்போ இந்த ரெசிஸ்டரில் வரணும். ஓகே, ரெசிஸ்டரில் வந்தோம்னா இதில் வந்து எவ்வளோ கரண்ட் வரும், I கரண்ட் வரும் இந்த இடத்துல. கரெக்டாக நம்ம டைரெக்ஷன் பாருங்கள், I கரண்ட் வரும். ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சின்னா அதோட வேல்யூ இதுக்கு வந்துடும். ஓகே, இந்த இடத்துல I1ஓட வேல்யூ எவ்வளோ வந்துச்சா அது வந்துடும். இந்த இடத்துல I - I1 பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா எவ்வளோ வேல்யூ வருதோ அது இங்கே வந்துடும். இந்த இடத்துல I1ம் I2வையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேல்யூ வருதோ அது இதுக்கு வந்துடும். இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள், கிளியர். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ்ரா. இன்னொரு டைப்லேயும் கொஷின் கேட்பாங்க, எப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் see here. கொஷின் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வரைங்க. ஓகே, ட்ரா திஸ் டயக்ராம். இந்த இடத்துல A இருக்குது, இந்த இடத்துல 5 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல 2 ஓம் ரெசிஸ்டர், இந்த இடத்துல 10 வோல்ட்டு, இந்த இடத்துல 1 ஓம் ரெசிஸ்டர், இந்த இடத்துல B இருக்குது. ஓகே, ஸோ கரண்ட் வந்து 2 ஆம்பர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, 2 ஆம்பர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. நான் என்ன கேட்குறேன்னா, ஃபைண்ட் VA - VB, இதான் உங்கள் கொஷின். ஓகே, இந்த மாதிரி கொஷினும் கிர்ச்சாஃப்ஸ் லாவில் தான் சால்வ் பண்ணணும். ஃபைண்ட் VA - VB, இதான் கொஷின். சரியா, ஸோ என்ன பண்ணணும்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஷினில் ஏதாச்சும் ஒரு பாத் அஸ்யூம் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படியும் அஸ்யூம் பண்ணிக்கலாம், இல்லை எப்படியும் அஸ்யூம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி பாத் டைரெக்ஷன் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் கிர்ச்சாஃப்ஸ் அப்ளை பண்ணலாமா, அதே லா தான், வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட்டே கிடையாது. இந்த இடத்துல எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும், லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் VA. ஓகே, இந்த இடத்துல VA இருக்குது. ஓகே, இப்போ பார்த்து இப்படி இருக்குது, பேட்ரி எப்படி இருக்குது, ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது. அப்போ என்னாச்சு, பேட்ரி ட்ராப் ஆகுது, ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது. ஸோ மைனஸ் ஆகும். ஸோ -5 வோல்ட். ஓகே, இந்த இடத்துல ரெசிஸ்டர் இருக்குது, கரண்ட் எந்த டைரெக்ஷனில் வருது, கரண்ட் இந்த டைரெக்ஷனில் வருது. ஓகே, நீங்கள் அஸ்யூம் பண்ண பாத் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த ரெசிஸ்டரில் பொட்டென்ஷியல் ட்ராப் எவ்வளோ இருக்கும், ப்ளஸ்ஸா மைனஸா, கண்டிப்பாக ப்ளஸ். ஏன்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளஸ் 2 × எவ்வளோ கரண்ட் வருது, 2 ஆம்பர். ஸோ 2 × 2 ஆம்பர். ஓகே, முடிஞ்சு. அடுத்து இந்த பேட்டரியில் அகைன் பார்த்தோம்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகிறோம், அதாவது ட்ராப் ஆகுது. ஸோ அதெல்லாம் -10 வோல்ட். பாத் மட்டும்தான் பார்க்கணும், பேட்டரியில் கரண்ட்டு பார்க்கக்கூடாது. சரியா, அடுத்து ரெசிஸ்டரில் வந்து பாத்தும் பார்க்கணும், கரண்ட்டோட டைரெக்ஷனும் பார்க்கணும். ரெண்டு ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 2 ஆம்பர் × 1, 2 × 1. ஓகே, ஈக்குவல் டு
என்னது 0ன்னு போடக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா கரண்ட் வந்து நம்ம சர்க்யூட் வந்து ஃபினிஷ் பண்ணல. ஸோ வந்து வேறு ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும், அது விபி. ஓகே, ஒருவேளை இந்த க்ளோஸ் லூப்பாக இருந்துச்சுன்னா 0ன்னு போடணும். பட் இந்த இடத்துல க்ளோஸ்ட் கிடையாது, ஓப்பன் லூப். ஸோ விஏ ஈக்குவல் டு விபியாக இருக்கணும். இங்கே எவ்வளோ ட்ராப் இருக்கோ அந்த ட்ராப் ஈக்குவல் டு இங்கேயா இருக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பேசிக் தான் சால்வ் பண்ணோம். என்ன கேட்டிருக்காங்க, விஏ மைனஸ் விபி வச்சுருக்கோம். ஸோ விஏ இப்படி வச்சுக்கோங்க, விபி இப்படி கொண்டு வாங்க. ஸோ விஏ மைனஸ் விபி ஈக்குவல் டு இது ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். -5 × 2 2s are 4. ஓகே, இந்த இடத்துல ஒரு -10 இருக்குது, +2. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா விஏ மைனஸ் விபி ஈக்குவல் டு 8 வோல்ட்டுன்னு வரும். இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, கிளியர். ஸோ ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் தரேன். இந்த ஹோம்ஒர்க் கொஷின் நீங்கள் போட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு சொல்லணும், கரெக்டாக? ஓகே, இந்த இடத்துல ஏ இருக்குது, இந்த இடத்துல 10 வோல்ட் இருக்குது, 3 ஹோம், இந்த இடத்துல 12 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல 2 ஹோம் இருக்குது. ஓகே, பி இருக்குது. ஃபைண்ட் விஏ மைனஸ் விபி, இதான் கொஷின். எனக்கு வந்து இதை சால்வ் பண்ணி ஆன்சரில் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, எவ்வளோ சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஓகே, ஏற்கனவே கமெண்ட் போட்டாங்க, நம்ம போட தேவையில்ல அப்படின்னு தான் நினைக்காதீங்க. நீங்கள் எப்போ இந்த கொஷினை சால்வ் பண்ணுறீங்களோ, சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம சால்வ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்க போட்ட ஆன்சர் கிடச்சிருக்குன்ற சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, ஆல்ரெடி எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டாங்க, நான் பண்ண மாட்டேன்ட்டுலாம் இல்லை. சால்வ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? எத்தனை பேருக்கு வருதுன்னு பார்ப்போம் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான் கைஸ். வித் திஸ் கிர்ச்சாஃப்ஸ் லா இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ ஃபைனலாக கிளியரில் கிர்ச்சாஃப்ஸ் அதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னை வாட்ஸ்அப் குரூப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுறேன் சீக்கிரமாக. ஓகே, அப்படி இல்லைனா டெலிகிராம் வந்துடுங்க. உங்கள் நம்பர் கொஞ்சம் ப்ரைவசி பார்த்தீங்கன்னாக்கா டெலிகிராமில் வாங்க. டெலிகிராமில் வந்து நான் உங்களுக்கு கான்செப்ட் கேப்சியூல் வின்ற யூசர் நேமில் இருப்பேன். @concept capsule வின்னு மட்டும் போடணும். சரியா? ஸோ இருப்பேன். அப்படி வந்தீங்கன்னா டெலிகிராமில் கிடச்சோம். இல்லை ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள், கான்செப்ட் கேப்சியூல்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.